கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே, நன்மைக்கு தான் செய்வார். நம்பர் 1, அப்பொழுது எப்பொழுது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். சுயபுத்தி மேல் சாயக்கூடாது. முழுதோடு கர்த்தரை நம்பி, அப்பொழுது உன் பாதைகள் செவ்வைப்படும். 2வது, அப்பொழுது நீ பயமின்றி வாசமாயிருப்பாய். உன் படுக்கையிலே படுக்கும்பொழுது, உன் படுத்துக்கொள்ளும்போது நித்திரமையான. எப்பொழுது அவர் சொல்கிறார், உன் கண்கள் வசனத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தின் நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். உன் ஆத்துமாவுக்கு ஜீவனம், கழுத்துக்கு அது அலங்காரமாக. அப்பொழுது உன் காலும் இடராது, நீ நல்லா படுத்துப்ப. கடைசியாக, அப்பொழுது எப்பொழுது உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயப்படு, தீமை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கெல்லாம் ஊனும் இருக்கும். உன் பொருளாலும் உன் எல்லா முதல் பல்லாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த 2 கண்டிஷன் பண்ணினா உன் களஞ்சியம் பூரணாய நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம். இந்த வருஷத்தில் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், நிரப்பு ஆண்டவரே, என் களஞ்சியத்தை நிரப்பும், நான் குறைவில்லாமல் இருக்கணும். சரிங்களா? அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர்களுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதம் செய்வார். கண்டிஷன் அண்ட் பிளெஸ்ஸிங் எழுதி வச்சுங்க. இது 2 கண்டிஷன், 4 2 பிளெஸ்ஸிங், 3 கண்டிஷன், 1 பிளெஸ்ஸிங்.